ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஆர்த்தி ரவியை பற்றி நிறைய விஷயங்கள் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது செலிப்ரிட்டியாகவே இருக்கக்கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சிலர் காமனாக பேசுகிறாங்க, ரவி இப்படி பேசுகிறாரு, ஆர்த்தி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப தரங்கட்ட வகையில் விமர்சனம் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃபுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. யாரும் அவங்களோட பர்சனல் ஒரு பெட்ரூமை போய் யாருமே எட்டி பார்க்க முடியாது. ஸோ அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்ந்தது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க செலிப்ரிட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பர்சனல் லைஃப்பை பொது மேடையில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தரங்கட்ட விமர்சனங்களை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மற்ற எல்லா நாடுகளை விட இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்காக வாழ்கிறது, பிள்ளைங்களுக்காக மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, பிள்ளைங்களுக்காக கணவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த மைண்ட் செட் நம்ம ஜென்ரேஷனாக கடத்திட்டு வருது. இது நம்மளோட கலாச்சாரம். அதில் ஒரு சிலர் டாலரேட் பண்ணிகிட்டே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளியில் வராங்க அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப். நம்ம எதுவுமே அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸே நமக்கு கிடையாது. இப்போ திரும்பவும் நான் அதை சொல்கிறது அதுதான். நம்ம யாரோட பெட்ரூமையும் போய் எட்டி பார்க்க முடியாது. அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையும் இல்லாதது. என்ன பேசணுமோ, ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்க லைஃப் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொன்னீங்க, அதனால் நாங்கள் பேசுகிறோம். ஓகே, எவ்வளோ பேசுவீங்க? நமக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்மள முக்கால்வாசி பேர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட லைஃப் பார்ட்னர் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காக அவங்கள அனுசரிச்சுட்டு போவோம். நம்ம பிள்ளைங்களுக்காக அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா, அவங்கள நல்லா கொண்டு வரணும், அந்த ஒரே எண்ணத்தில் நம்ம கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக வருவோம். இதில் கொஞ்சம் பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை சார்ந்தது. ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால பசங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஏதோ ஒரு அப்பாவோட பாசமோ அம்மாவோட பாசமோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து சில நேரத்தில் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. சண்டை கோழிங்களாக இருந்து பசங்களை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு விலகி இருந்து அந்த பசங்களோட ஃப்யூச்சர் ஒரு சிலரிடம் நல்லாதாகவும் இருக்குது. விவாகரத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க தெரிகிற அளவுக்கோ தெரியாத அளவுக்கோ அவங்கள பற்றி குறையாக பேசுவாங்க. புருஷனை விட்டுட்டு வந்துட்டா, பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக இருக்கான் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளார எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம என்றைக்குமே பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த ஆர்த்தி, ஜெயம் ரவி செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குதான். அவங்க எப்போ டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பையிலேருந்தே ரொம்ப தரங்கட்ட விதமாக பேசுகிறாங்க. நிறைய அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசி, தவறுதலாக பேசி, இந்த டைமில் தனுஷை கொண்டு இன்வால்வ் பண்ணி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறேன். அதில் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒருத்தர் போட்டிருந்தார். அதில் பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகள்லாம் ஒரு செலிப்ரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்காக பாவம் அவங்க எவ்வளோ விஷயத்தை தான் டாலரேட் பண்ணிப்பாங்க. எப்படியெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அந்த லெட்டரை நான் உங்களுக்கு படிக்கிறேன், கவனிங்க நீங்களே. இப்போ நான் படிக்க போகிற போஸ்ட்டில் ஒரு சில கருத்துக்கள் எனக்கும் உடன்பாடு இருக்குது. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. வாங்க என்னென்னன்றது நான் படிக்கிறேன், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தவறு செய்கிறார் ஜெயம் ரவி. பொல்லாத குணமுடைய மனைவியை பிரிவதில் தவறு இல்லை, நிம்மதிதான் முக்கியம். ஆனால் இன்னொரு துணை வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவை. ஓகேங்களா? 18 வருஷம் புரிந்து கொள்ளாத மனைவியிடம் பொறுமையாக வாழ்ந்துவிட்டு விவாகரத்தான 2 மாதத்தில் சீக்கிரம் இன்னொரு துணைவியை தேடுவது நரகத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்காரு. மேபி அவர் இத்தனை வருஷமாக கூட ஜெயம் ரவி நரகத்தில் வாழ்ந்துருக்கலாம். யாரோட லைஃப்பை நம்ம போய் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தோமா, நமக்கு தெரியுமா? அவங்களெல்லாம் டிவியில் பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட பர்சனல் லைஃப்பெல்லாம் நமக்கு தெரியுமா? சுத்தமாக கடுகளவு கூட தெரியல அப்படின்னா அது சொர்க்கம் நரகம்னு நம்ம
நம்ம சொல்லவே கூடாது. நமக்கான அந்த அத்தாரிட்டி எதுவுமே கிடையாது, நமக்கு ரைட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து நரகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் நமக்கு சொர்க்கமோ நரகமோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு ஏன் அது? ஒரு சைக்காலஜிஸ்ட் பெண்ணிடம் ஒரு மனநோயாளியாக சென்று அந்த பெண்ணையே காதல் வலையில் வீழ்த்தியது, அல்லது அந்த பெண் சைக்காலஜிஸ்ட் இந்த பெரிய நடிகர் என்று இவரை காதல் வலையில் வீழ்த்தியதே உண்மை அப்படின்னு போட்டிருக்காரு. இதில் அந்த பொண்ணு சைக்காலஜிஸ்ட்டும் இல்லை, இவர் வந்து மனநோயாளியும் இல்லை. அந்த பொண்ணு வந்து ஹீலர். ஓகேங்களா? ஹீலர் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. இவர் வந்து மனநோயாளி கிடையாது. நார்மல் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் எல்லாருக்குமே, இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கும். அவருக்கு இருக்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இருந்திருக்கு. மனநோயாளின்னா என்ன, அவர் என்ன சட்டையை கிழிச்சிட்டு ரோட்லேயே நின்னார்? இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதாவது அன்வான்டான ஒரு செலிப்ரிட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ பேசுகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைங்களா? அவர் ஃபஸ்ட்டு மனநோயாளியும் கிடையாது. எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்கள், மனநோயாளின்ட்டாங்க. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யார்? இதில் உண்மை காதல் என்பது எதுவும் இல்லை. ஜெயம் ரவி ஒரு மனநோயாளி. அவரை நோயாளியாக கெனிசா பார்த்திருக்க வேண்டுமே தவிர அவரின் வீக்னஸை பயன்படுத்தி அவரை அடையக்கூடாது. இப்போ யாருமே என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம யாருமே போய் பார்க்கல. இதில் ரவி மோகனே அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எது உண்மைங்கிறத நம்ம பார்க்காம எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். இதில் 2வது இடத்துல வேற மனநோயாளியும் அவர். எவ்வளோ பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய சாபக்கேடு சில நேரங்களில் பாருங்கள். இப்படி அந்த பதிவு வந்து நீண்டுக்கிட்டே போகுது. நரகத்தை பார்ப்பீங்க, ஒரு பொண்ணு வந்து மெடிசனாக ஆக முடியாது, அப்படி நிறைய பேசியிருக்காரு அவர். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்கிறாங்க. முடிஞ்சால் 4 நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஃபேமிலியை வச்சு 2 சைடும் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வேறு. ஓகே, அவங்க வந்து ஒரு பொதுத்தளத்தில் சொல்லிட்டாங்க தான், கரெக்டு தான், அவங்க ஒரு செலிப்ரிட்டி தான். ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம எது சொன்னாலும் அவங்க காதுக்கு வந்து போய் சேர போகிறதில்ல. அவங்கள சுற்றி இருக்கிற 4 பேர் என்ன சொல்கிறாங்களோ, க்ளோஸில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் வந்து போகும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பேசுகிறதுலாம் வந்து தேவையில்லாத வேலைகள். சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்குறது ஒன்று தான். நீங்கள் யாராவது போய் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு சின்ன ஊசி நுனி அளவாவது உங்கள் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே எதுவுமே தெரியலை. தெரியாத விஷயம், அதுவும் அவங்க பர்சனல் லைஃபு. அவங்கவுங்க லைஃப்பை வாழ்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அவங்கவுங்க லைஃப்பை வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்கணும் ஒரு நிமிஷம். ஸோ யாரையுமே தரம் தாழ்ந்து வந்து நம்ம யாரையுமே வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அது நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அது நாகரிகமே கிடையாது. ஸோ இதை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.